ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் அட்டகாசமான சுவையில் சின்ன வெங்காய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட அப்டேட் தொடர்ந்து கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் பண்ணலாம். 75 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். துவரம்பருப்பு வேக வைக்கும் பொழுதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தையும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். என்னோடய சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, கேட்கவே மாட்டேன்ட்டா, அவள் தான் போடணும் அப்படின்னா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், எல்லாமே வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 கருவேப்பிலை இலையும் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாமே வறுபட்டதுக்கப்புறமா ஆற வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஒரு வாட்டி நம்ம பருப்பை மத்து வச்சோ இல்லைனா விஸ்கு வச்சோ கடைஞ்சி விட்டுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லைனா கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்னதாக இருக்கிறத முழுசாக போட்டிருக்கேன், பெருசாக இருக்கிறத மட்டும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தக்காளி பழத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலா 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். பொடியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் கெட்டியாக கரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பில் தண்ணி இருக்குது, நான் ரசத்துக்கு எதுவும் எடுக்காதனால அந்த தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு கெட்டியாக வச்சுருக்கேன். புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதே அளவுகளோடு இந்த சாம்பார் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பொங்கல், இட்லி, தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நான் பொங்கலுக்கு தான் இந்த சாம்பார் பண்ணேன். பொங்கல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே சாம்பார் நம்ம சாதத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை குறைச்சிட்டு சாம்பார் தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலாவுக்கு கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ரொம்ப சுவையான இந்த சின்ன வெங்காய சாம்பார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.